ஹalleluya, குட் மார்னிங். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தருடைய நாள். உயிர்த்தெழுந்தவரை குறித்து உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற நாள் மட்டுமல்ல, அவர் இரட்சகர் என்று நினைவு கூர்ந்து, அவர் ஜீவனுள்ளவர் என்று, ஜீவனுள்ள தேவன் என்று, அவர் எல்லாருக்கும் ஆண்டவர் என்கிற விஷயம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இன்னொரு முறை நினைவு கூர்ந்து ஆராதிக்க வேண்டும். எல்லாருக்கும் இதை அறிவிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை இன்னும் தூங்கிக் கொண்டிருக்காதீங்க. ஓய்வு நாள் என்றால் நம்ம சரீரத்திற்கல்ல, நம்ம தேவனுக்குள்ள நாம மகிழுகிற நாள் இது. வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தருடைய நாளை கனப்படுத்துவதற்கு, கர்த்தருடைய நாள் என்று அப்பா நாங்கள் கனப்படுத்தி நாங்கள் அதில் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சபையாக கூட சொல்லி இருக்கிறீராகவே உம்முடைய ஆலயத்துக்கு செல்லுவதற்கு, உம்மை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னங்க ஆலயத்துக்கு போக சொல்றீங்க, அப்புறம் நீங்க பிரசங்கிக்கிறீங்கன்னு கேக்குறீங்களா? ஆலயங்கள், சிலருக்கு ஆலயங்கள் 11 மணிக்கு இருக்கும், 10 o'clock இருக்கும், 8 o'clock இருக்கும், 6 o'clock சிலருக்கு அதிகாலையில் இருக்கும். மற்றும் இன்றைக்கு அநேக சர்வீசஸ் இருக்கிறது. ஒவ்வொருவர் ஒரு சர்வீஸ்க்கு போகிறாங்க. ஞாயிறு முழுவதும் கர்த்தருடைய நாளே, ஆனால் அநேகர் இன்றைக்கு ஞாயிறு முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க மாட்டாங்கல்ல. சர்ச்சஸ்ல ஷார்ட் சர்வீசஸ்க்கு போக விரும்புகிறாங்க இல்லையா? கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கே ஒப்பு கொடுங்க, அவருக்காக பயன்படுத்துங்க. முக்கியமா நம்ம ஆலயத்துக்கு போவது எதற்கு? சடங்காகவா, ஒரு வழக்கமாகவா? அங்கே ஒரு வழக்கம், அதாவது ஒரு ஒழுங்கு அங்க நடைபெறும். சில சர்ச்சஸ்ல அங்க பாஸ்டரியா அவங்க ஜெபித்த பிறகு சில பாடல்கள் பாடுவாங்க, சில பைபிள் ரீடிங்ஸ் இருக்கும், சில அறிவிப்புகள், திரும்ப சில பாடல்கள். சில சர்ச்சஸ்ல எவ்ரி சண்டே கூட சாட்சிகள். அதன் பிறகு கடைசிக்கு வந்தா தேவனுடைய வார்த்தை. அதுக்குள்ள எல்லாம் சோர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த தேவனுடைய வார்த்தையை ரொம்ப குறைந்த நேரத்துல, அந்த மீந்த நேரத்துல போதிக்கணும்னு சொல்லுவாங்க. முதல்ல நம்ம ஆலயத்துக்கு போவதே தேவனின் வார்த்தைகளை கேட்பதற்கு. நீங்க இந்த பரிசுத்த வேதத்தை வாசித்தீங்களா? வாசித்தோம் என்கிறீங்களா? எத்தனை முறை வாசித்தீங்க? எவ்வளவா தியானித்துக் கொண்டு வாசித்தீங்க? எவ்வளவு அர்த்தத்தை உங்க இருதயத்துக்குள்ள எடுத்துக்கொண்டீங்க? தேவனுடைய வசனம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இது. தேவன் ஊதினாராங்க, அவருடைய சுவாசம் இதுல இருக்கிறது, அவருடைய மனது இதுல இருக்கிறது, அவருடைய திட்டங்கள் பைபிள்ல இருக்கு, அவருடைய எண்ணங்களை பைபிள்ல பார்க்க முடியும், அவர் மகத்துவத்தை நம்ம அவருடைய வசனத்துல பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் அநேக நூலாசிரியர்கள் இதை எழுதினாங்க. கிட்டத்தட்ட 40 நூலாசிரியர்கள் 1600 வருஷ காலகட்டத்தில் 3 வித்தியாசமான மொழிகளில் எழுதினாங்க. அதுல ராஜாக்கள் இருக்கிறாங்க, கவிஞர்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள், படிக்காதவங்க இருக்கிறாங்க, சாமானியர் இருக்கிறாங்க. யார் எழுதினாலும், எந்த மொழியில் எழுதினாலும், அதெல்லாம் கூட தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டபடினாலே இன்றைக்கும் அதன் மதிப்பு அப்படியே இருக்கிறது. தோண்ட தோண்ட தேவனின் மர்மங்கள் அவர் வசனத்திலிருந்து வெளிவந்து கொண்டு இருக்கு. அதுக்குதான் தேவ வசனம் சொல்லுது, சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ். ஆமா, பைபிள்ல தேவ வசனங்களை ஆராய்ந்து பாருங்க. சாதாரணமா வாசிக்கிறது வேற, ஆராய்ந்து படிப்பது வேற, பரிசோதனைக்காக வாசிப்பது வேற, வாழ்க்கையில பொருத்தி கொண்டு படிப்பது வேற. அந்த வார்த்தைகள் வாசித்த வசனத்தின்படியாக வாழும்படியாக ஜபத்தோடு கூட படிப்பது இன்னொரு பகுதி. ஆலயத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு ஏவுதல் அங்கே உண்டாகும். வசனத்தின் மேல ஒரு ஆர்வம் அங்க உண்டாகணும். வசனத்தில் இருக்கிற சத்தியங்கள் நம்ம இருதயங்களை கவர்ந்திழுக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு தேவையும் சந்திக்கிறது அது. தேவனுடைய எண்ணங்கள் எல்லாம், யோசனைகள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்படுது. தேவனுடைய நோக்கங்கள் நமக்கு வெளியரங்கமாகுது. தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், கற்றுக்கொள்வதற்காக போகிறோம். பாருங்க, ஒரு சின்ன டிகிரி பண்ணணும்னா 3 வருஷம் 4 வருஷம் படிக்கிறோம்ல.
தேவனை குறித்து ஆராய்ச்சி செய்வதற்கு, தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய மேன்மையான காரியங்களை அனுபவிக்க நம்ம வாழ்நாள் எல்லாம் அவருடைய வசனத்தை தியானித்தாலும் போதுமான அளவு பொக்கிஷம் அவருடைய வசனத்தில் இருக்கிறது. அநேக சர்ச்சஸ்ல இன்றைக்கு வசனம் தேவையான நேரத்திற்கு இல்லை என்று அநேகர் சொல்லுகிறாங்க. ஆலயத்துல எத்தனை விஷயங்கள் இருந்தாலும், எத்தனை பாடல்களை பாடினாலும், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் செய்தாலும் மிக முக்கியமான நேரத்தை தேவ வசனத்தை தியானிக்க கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை போதிக்கும்படியா கொடுக்க வேண்டும். ஒரு தேவ ஊழியர் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு அவர் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வசனத்தில் இருக்கிற மர்மங்களை விவரிக்க வேண்டும். We need to unlock the greatness of God, the grace of God, the power of God. தேவ வல்லமை, தேவ கிருபை, தேவ அன்பை நாம கொள்ளையாடணும், சம்பாதித்துக் கொள்ளணுங்க. வெறுமனே ஒரு ஆச்சாரமா சபைக்கு போய் வருவதில் பிரயோஜனம் இல்லைங்க. இன்றைக்கு என்ன வசனத்தினால நாம ஏவுதல் அடைகிறோம்? சில நல்ல விசுவாசிகள் இருக்கிற சபைகள்ல கூட பாவத்தை அறிக்கை செய்யுங்க என்ற டாபிக்கோடையே நிறுத்தி விடுவாங்க. எத்தனை முறை அறிக்கை செய்வாங்க பாவத்தை? ஒரு முறை அறிக்கை செய்தால் போதும். திரும்ப திரும்ப கடந்த வாழ்க்கையை நினைவுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையாக நீங்க உங்களுடைய பாவத்துக்காக மனம் திரும்பி அறிக்கை செய்து விட்டுவிட்டா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கி விட்டது. ஒருவேளை அனுதினமும் நம்ம நடத்தையில உண்டாகிற உலக அழுக்கிலிருந்து திரும்ப திரும்ப கழுவப்படுவது அவசியமே தவிர ரட்சிப்பு ஒரு முறைதான். இன்றைக்கு அநேகர் ஏபிசிடியே கற்றுக்கொண்டிருப்பது போல வருஷ கணக்குல அந்த முதல் படியிலேயே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு சிலர் என்னமோ அந்த முதல் படியை பத்தியே பேச மாட்டாங்க. மனம் திரும்ப வேண்டும் என்ற சப்ஜெக்டே இருக்காது. அது என்னமோ கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததுனால அவங்க பெரிய விசுவாசிகள் என்று, அவங்க சிறு வயதிலிருந்து கிறிஸ்தவர்களா சண்டே கிளாஸ்ல இருந்து இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நினைத்து கொண்டிருக்கிறாங்க. தவிர ரட்சிப்பு தனிப்பட்ட விதத்தில் ஆனது என்ற விஷயத்தை உணராம இருக்கிறாங்க. ஞானஸ்நானம் பெற்றால் போதும் என்று நினைக்கிறாங்க. போதாது. ஞானஸ்நானம் வெளிப்படையா நீங்க கொடுக்கிற சாட்சி. உங்க ஆழ் மனதுல மாற்றம் உண்டாகணும், மனம் திரும்புதல் வேண்டும். நம்ம ஆலயங்களுக்கு போகும்போது எல்லா நிலையில இருக்கிறவங்களும் இருப்பாங்க. முக்கியமா ஞாயிற்றுக்கிழமை என்னும் போது விசுவாசிகள் கூடிகை அது. மிக முக்கியமா கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறவங்க நம்பி ஞானஸ்நானம் பெற்றவங்க. ஆகவே தேவனுடைய வசனத்தை நம்ம ஆராயும் பொழுது கடந்ததையே பிடித்துக் கொண்டு இல்லாமல் நேற்றைக்கு என்பது ஹிஸ்டரிங்க, நாளையது மிஸ்டரி. நேற்று என்பது ஒரு வரலாறு, அது அவ்வளவுதான். இனி யாரும் அதை மாற்ற முடியாது. நாளைக்கு என்ன என்பது தெரியாது. நாளைக்கு ஒரு ரகசியம், நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது, ஒன்றும் தெரியாது. இட்ஸ் எ மிஸ்டரி. ஒன்லி காட் நோஸ். ஆகவே நேற்றை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நாளை குறித்து வேதனைப்பட வேண்டிய அவசியமும் இல்லைங்க. இன்றைக்கு இருக்கிற நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவாலயத்துக்கு போகும்போது அந்த நேரம் உங்க வாழ்க்கை முழுவதுக்கும் ஆசீர்வாதமான நேரமா இருக்கும்படி நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும். அவருடைய ஆலயத்தில் இருப்பவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய ஆலயத்தில் சம்பூர்ண மகிழ்ச்சி இருக்கிறது. அவருடைய ஆலயத்தில் இருப்பவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆலயத்தில் வசிக்கும் ஜனங்கள் சமாதான சந்தோஷம் உடையவர்களாக வாழ்வார்கள். ஆகவே நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவத்தை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது இல்லாம முடிந்து போன கதைகளை பேசிக்கொண்டு உட்கார்ந்திருப்பதோ, தீர்க்க தரிசனங்கள் என்று ஏதோ நடக்க போற விஷயங்களை குறித்து பேசிக்கொண்டு ஏதோ முடிந்தது என்பது போல இப்பொழுதே கைகளை தட்டி கொண்டாடுவது கிடையாதுங்க. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இருந்தா அதை பிடித்துக் கொள்ளுவோம், அவைகளை கர்த்தருக்கு முன்பு வைப்போம், அதற்காக ஜெபம் செய்வோம். கர்த்தர் நமக்கு ஆலயத்தை கொடுப்பேன் என்றார் என்ற உடனே கைகளை தட்டுவாங்க. தவிர ஆண்டவரே அந்த ஆலயத்தின் காரியத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்றாவது, அந்த ஆலயத்தை கொடுக்கும் முறை உம்மை விடமாட்டோம் ஆண்டவரே என்ற ஜெபமாவது காணப்படுறதில்லை. ஆலயங்களுக்கு போனால் தேவனோடு செலவிடுகிற நேரத்தை விட விசுவாசிகளோடு அதிக நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறோம்.
ஆலயத்துக்கு தாமதமாக வருவது, திரும்ப மீட்டிங் முடிந்த பிறகு அங்க அனாவசியமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு தாமதமா வீட்டுக்கு போவது என்பது இன்றைக்கு அநேக கிறிஸ்தவங்களுக்கு பழகிருச்சு. அதனால தான் நாம எத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தாலும் அது நமக்கு இருக்கிறது இல்ல. வசனத்தை கேட்ட பிறகு நீங்க எப்போதுமே பேசுவதை நிறுத்தணும். மௌனமா இருப்பதை கற்றுக்கொள்ளணும். கேட்ட வார்த்தைகள் ஜீரணிக்க வேண்டும் என்றால், இருதயத்துக்குள்ள இறங்க வேண்டும் என்றால், நீங்க உடனே மறந்து போய் உலக வார்த்தைகள் இருந்தா, மற்ற விஷயங்களே பேசிக்கொண்டு வேலை சுமையில விழுந்துட்டீங்கன்னா ஆவியானவருடைய கிரியை உங்க வாழ்க்கையில நடக்காது. யோசித்து பாருங்க, எத்தனை பேர் வாழ்க்கையில ஆலயத்துக்கு போய் வந்த பிறகு திருப்தியா இருக்கிறீங்க? போகும்போது ஒருவேளை ஒரு மாதிரி சோர்வாக போன பொழுதும் ஆலயம் முடிந்த பிறகு திரும்பி வரும்போது புதிய பலனை பெற்றுக் கொள்ளுவீங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று பைபிள்ல இருக்கு. பிறகு ஏன் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் வந்த பிறகும் திரும்பவும் நீங்க பழைய நிலைமைக்கு பின்வாங்கி போனால், நீங்க தேவனோடு நேரம் செலவிடல, தேவனுடைய வசனத்தை வாசிக்கல. பைபிள் வாசிப்பு சர்ச்சஸ்ல இருக்குமானால் ரொம்ப சுருக்கமான வேத வாசிப்பு இருக்குங்க. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை குறைந்தது 5 அதிகாரம் வாசிக்க நீங்க பழக வேண்டும். ஒவ்வொரு நாளும் 3 அதிகாரம். அடுத்த வருஷம் இந்த நாளுக்குள்ள ஒரு முறை பைபிள் முழுவதும் நிதானமாய் வாசித்து முடிக்க முடியும். எத்தனை பேர் வாழ்க்கையில இன்றைக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது? எத்தனை பேரு உண்மையிலேயே நான் வேதத்தை வாசிக்கிறேன், தேவனுடைய வசனத்தை என் இதயத்துல பத்திரப்படுத்துகிறேன், தேவனுடைய மனதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியும்? இன்றைக்கு ஊழியக்காரங்களை பார்த்தா ஊழியர்கள் கூட பைபிளை வாசிக்காமலே பிரசங்கிக்கிறாங்க. அது எப்படி முடியும்னா, கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதுல நோட்ஸ் இருக்குமாம், அது இருக்கும் இது இருக்கும், they will prepare. கம்ப்யூட்டர் மேல ஆதாரப்படுகிறாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறாருங்க. தீமோத்திக்கு எழுதின 2வது நிருபத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. தீமோத்திக்கு எழுதின 2ஆம் நிருபம் 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக, தேவ மனுஷன் தேறினவனாக ஒவ்வொரு நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியா தேவ ஆவியினால் அருளப்பட்ட ஒவ்வொரு வேத வசனமும் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்தலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. ஆமாங்க, தேவனுடைய வசனம் வாசித்து தேவ மனிதன் ஆயத்தமாகி அந்த வசனத்தை கொடுக்க வேண்டும். எதற்கு? உபதேசிக்க, போதிப்பதற்கு, கடிந்து கொள்வதற்கு, தவறுகளை திருத்த, நீதியை கற்றுக் கொடுக்கும்படியாக. இன்றைக்கு மனுஷங்களுக்கு கடிந்து கொள்ளுதல் வேண்டாம், திருத்துவது வேண்டாம். கொஞ்சம் சத்தமா கண்டிச்சா, நான் இந்த சர்ச்சுக்கு வரமாட்டேன், நான் வேற சர்ச்சுக்கு போகிறேன் என்று யாராவது நீங்க அப்படி நினைக்கிறீங்களா என்ன? அப்படி மாறிட்டாங்க இன்றைக்கே சர்ச்சஸ். உங்களை கடிந்து கொள்ளுகிற யாவரும் உங்களுடைய நன்மையை விரும்புகிறவங்க தான். தகப்பன் தனக்கு பிரியமான மகனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறான். தேவனுடைய அன்பை நாம உணர்ந்து கொண்டிருந்தால், கண்டிக்கிறாரு என்று சொல்கிறோமே தவிர நம்மை சரி செய்கிறாரு, நம்மை பரிபூர்ணரா செய்ய விரும்புகின்றாரு. ஆகவே தேவ வசனத்துல நாம நிலைத்து இருக்க வேண்டும். மேல பாருங்க, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க வல்லமையுள்ள பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவனாயிருக்கிறதுனாலே நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்து இரு. நிலைத்து இரு. வசனம் எனக்கு தெரியும் என்று சொல்லுவதல்ல, வார்த்தை கேட்ட வசனம், வாசித்த வசனம் பிடித்து கொண்டு அந்த விஷயத்துல நிலைத்து இரு. தீர்மானங்களை மாற்றாதே, வழிகளை மாற்றிக்கொள்ளாதே, சந்தர்ப்பவாதியாய் மாறாதே. மாறாத ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். என் தேவன் இந்த வாரத்தில் எனக்கு என்ன சொல்லுவாரோ, இந்த மாதம் என்ன வைத்திருக்கிறாரோ, இந்த புதிய வருஷத்தில் அவர் திட்டங்கள் என்னமோ என்று இன்னும் நமக்கு தாகம் இல்லாதிருந்தால் அவர் நடத்துதல் எப்படி கிடைக்குங்க? நம்ம தவறுகளை யாருங்க திருத்துவது? உன் நன்மையை விரும்புகிற சிநேகிதன் காயம் செய்வான், பகைஞனோ கணக்கில்லாத முத்தமிடுவான். நம்மை புகழுகிறவங்கள விரும்புகின்றோமே தவிர கண்டிக்கிறவர்களை எதற்கு நாம ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறோம்?
வசனத்தினாலே கண்டிக்கிற தெய்வ ஊழியர்கள் தனிப்பட்ட விதத்துல எந்த கோப தாபங்களும் இருக்காது. வசனத்தோடு எச்சரிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு நீங்க ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் சர்ச்சில் என்ன கற்றுக்கொண்டேன், என்ன வசனத்தை கற்றுக்கொண்டேன், எந்த பாடம் என் இருதயத்தை அசைத்தது, என்ன ஜெபித்தேன், எந்த விண்ணப்பத்தை உமக்கு முன்பாக வைத்தேன் என்று நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு பேப்பர்ல எழுதி கொள்ளுங்க. தேவன் அற்புதமா கொஞ்ச காலத்துல நீங்க திரும்பி பார்த்தால் உங்க இருதய வாஞ்சைகளை தீர்ப்பதும் நீங்க கேட்டவைகளை நிறைவேற்றி இருப்பதும் நீங்க பார்க்க முடியும். ஆகவே இன்றையிலிருந்து ஆலயத்துக்கு போங்க, தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பாருங்க. தேவ ஊழியர்கள் விவரிக்கும் போது ரெஃபரன்சஸ் கேட்டு எழுதி கொள்ளுங்க. அதன் மேல நீங்க தியானிங்க. தேவ ஊழியர் சொன்ன போதனையை விட மிக மிக முக்கியமான உங்களுக்கு தேவையான தேவ செய்திகளை நீங்க தியானிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. எஸ், சபைக்கு போவது நாம உந்துதலை பெற்றுக்கொள்ளதான் தவிர அது மட்டும் போதாது. சர்ச்சு மட்டும் பக்தி கிடையாது. வீட்டுல வெளியே அவருக்கு சாட்சிகளாக வாழணுங்க. கண்களை மூடுங்க, செபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, இன்னொரு முறை உடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோமப்பா. உம் கல்வாரி ரத்தத்தை ஊற்றுங்கப்பா. எங்களுக்கு தேவையான அபிஷேகத்தை நீங்க கொடுங்க. எங்கள் சூழல்கள் வெவ்வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கிற போதும் நாங்கள் எல்லாரும் நாமத்தில் கூடி வந்த அப்பா, சபையாக ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உலகம் முழுவதிலும் எழுப்புதல் அனல்கள் பரவும் என்பது, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும் என்று, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் தேசத்தை சுகப்படுத்தி அவர்கள் பாவத்தை மன்னிப்பேன் என்றீர். ஆண்டவரே, உம்முடைய பெரிய காரியங்கள் எங்கள் தேசத்திலே உலகம் முழுவதிலுமே ஒவ்வொரு தேசத்திலும் நடக்க உதவி செய்யுங்கப்பா என்று கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234க்கு நீங்க எந்த தேசத்திலிருந்து பார்த்தாலும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. தேவன் நிச்சயமா நமக்கு பதில் கொடுப்பார். ஆலயத்துக்கு போங்க, தேவன் ஆராதிங்க. உங்களுக்கு அனுகூலமான நேரத்துல நீங்க யூடியூப்ல வந்து இந்த தேவ செய்திகளை கூட கேளுங்க. அதே போல கர்த்தருக்கு சித்தமானால் கல்வரி சர்ச்ல நடக்கிற தமிழ் ஆராதனையை உங்களுக்கு நாங்க லைவ் கொடுக்கிறோம். உங்க அனுகூலத்தின்படி நீங்க கேளுங்க. வசனம் இல்லாதவங்க, ஆலயங்கள் இல்லாதவங்க இந்த லைவுக்காக நாங்க காத்திருக்கிறோம் என்று தெரியப்படுத்துகிறதுனாலே கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு ஞாயிறும் மதியத்திற்கு மேல உங்களுக்கு லைவ் கொடுக்கிறோம். நீங்க சபைக்கு உங்களுடைய ஆலயங்களுக்கு போய் வந்த பிறகாவது நீங்க கல்வாரி ஞாயிறு ஆராதனையில சொல்லுகிற இந்த வசனத்தை கூட நீங்க கேளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.